இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி அவல் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு கப் அவல், அரை கப் வெல்லம், அரை கப் தேங்காய், ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, திராட்சை, பிஸ்தா ப்ளஸ் நெய் 4லேருந்து 5 ஸ்பூன் தேவைப்படும். அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் அவல், அதோடையே ஒரு அரை கப்பு தேங்காய் ரெண்டையும் வெறும் கடாயில் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கரன்னு பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ அதே சேம் கடாயிலேயே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. திராட்சை நல்லா பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லா நட்ஸும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதே சேம் கடாயிலேயே ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லத்தில் தூசி எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டிக்கங்க. நான் ஆர்கானிக் வெல்லங்கிறதுனால வடிகட்டலை. இந்த மாதிரி கரைஞ்சி ஒரு திக்கான ஃபார்ம் வரும்போது ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கிற அவலையும் தேங்காயையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அப்படியே லைட்டாக கிளறும் போதே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா கடாயில் ஒட்டாமல் வரும். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா அந்த வெல்லம் அவல் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கெட்டியாகும். அப்போ நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம கிளறினோம்னா வெல்லம் இறுகி ஹார்ட் ஆகிடும் லட்டு. அவ்வளோதான். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நம்ம இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சூடாக இருக்கும்போது லட்டு பிடிக்க முடியாது, ரொம்ப ஆறி போச்சுனாலும் பிடிக்க முடியாது. அதனால் கை பொறுக்கிற சூட்டில் இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அலங்காரத்துக்காக. அதையும் அதில் போட்டுட்டு பிடிச்சோம்னா சூப்பரான நம்மளோட ஹெல்த்தியான அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சிகப்பு அவல் கிடச்சதுனால யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே அவல் ரெசிபீஸ், ஸ்ரீ ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபீஸ் எல்லாமே நிறையா இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.